பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின 41வது அதிகாரத்துல 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தமான நம்பிக்கை கொடுக்கும் ஒரு வார்த்தையாக இங்கு கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கூறும் காரியத்தை பார்க்கலாம். அவர் எதற்காக சொல்லுகிறார், யாருக்காக சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி அவர் சொல்லும் காரியம், நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து உன்னை அழைத்து வந்து உன்னை தெரிந்து கொண்டேன். அப்படி சொல்லி உன்னை வெறுத்து விடவில்லை. அப்ப நம்மளாம் யாரு? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட அழைத்த ஜனங்கள். அப்ப நமக்கும் இந்த ஆசீர்வாதம், இந்த நம்பிக்கையான காரியம் முழுமையாக நமக்கு உரித்தாகும். எப்பொழுது என்றால், கர்த்தரை நம்பி அவர்தான் என் தேவன் என்று சொல்லி அவருக்குள்ளாக வாழும் பொழுது, விசுவாசத்தோடு அவர் மேல நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தும் பொழுது கர்த்தர் சொல்லும் காரியம், பயப்படாதே, நீ என்னை உன் தேவனாக தெரிந்து கொண்டதுனால நான் உன் தேவன். திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். எவ்வளவு அருமையான காரியம் பாருங்க. இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது பயம் என்பது நார்மலா எல்லாருக்கும் வருகிற ஒரு காரியம். எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கலாம், சூழ்நிலைகளை குறித்து பயம் இருக்கலாம், வேலையில உடல் ரீதியான சுகவீனத்தை குறித்து பயம் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை நம்பி, அவரை விசுவாசித்து என்னுடைய வாழ்க்கையை நான் ஒவ்வொரு முறையும் அடியெடுத்து வைக்கும் பொழுது நான் பயப்படாமல் செல்ல முடியும். ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன் தேவனாக இருக்கிறேன். அவர் என் தேவனாக இருக்கும் பொழுது எனக்கு பயம் இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அவர் மேல முழுமையாக விசுவாசத்தை வைப்போம். கர்த்தாவே, நீர் என்னை தெரிந்து கொண்டீரே, என்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் அறிவீரே, நான் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். என்னை பலப்படுத்தும் தேவன் என்னோட இருக்கிறீரே, என் பலகீன நேரத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி விசுவாசத்தோட அவருக்குள்ளாக இன்னும் அதிகமாக ஜீவிக்கும் பொழுது, எந்த சூழ்நிலை நம்மை நெருக்குவதாக இருந்தாலும் தைரியமாக, என் தேவன் என்னோட இருக்கிறார், அவளது வலது கரத்தினால என்னை தாங்கும் தேவன் என் சகாயராக இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய அந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையில வெற்றியாக அவருக்குள்ளாக நாம் வாடும் பொழுது அந்த பரலோக வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக இருக்கும் என்று நம்முடைய வாழ்க்கை அவருக்குள்ளாக நம்பிக்கையோடு நாம் வாழலாம். இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாக அவருக்குள்ளாக வாழ்ந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தோட வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.